தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சரை நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்த பிறகு இந்த மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுங்க சென்டரில். அதுக்கடுத்து பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. அடுத்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகினா மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 40 கீழே வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் வந்து நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்து நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ண பிறகு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100 கொண்டு வந்துருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த கலரோட மெர்ஜ் ஆயிரும். இப்போ அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இதில் பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தூரம் நம்மளுக்கு இந்த மேலே உள்ள டெம்ப்ளேட்டும் வரணும். அதனால் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஒரு 2 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணாலே கரெக்டாக அந்த டியூரேஷன் வந்துடும். வந்த பிறகு மேலே உள்ள நம்மளோட மேலே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த டாப்பில் ஆட் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததான் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் எண்ட் வரை நான் ட்ராக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப குயிக்காகவே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அதோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சேவ் ஆயிரும் உங்கள் கேலரியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.